Hey, hi friends. நான் உங்க டிஆர்ஆர் வைப்ஸ். என்னடா இவன் இன்ஸ்டாகிராம் ஐடியில் தீபக் ராஜா 19 வச்சுட்டு டிஆர்ஆர் வைப்ஸ்ன்றானே. என்னோட ப்ரொஃபைலில் போனீங்கன்னா ஏன் டிஆர்ஆர் வைப்ஸ்ன்னு சொல்கிறது தெரியும். ஸோ போய் பாருங்க, பிடிச்சிருந்தா பார்த்துட்டு சொல்லுங்க. அப்புறம் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், ஒரு சாரி சொல்லணும். தேங்க்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என்னோட வீடியோவை பொறுமையாக இருந்து பார்த்தவங்களுக்கு, லைக் பண்ணவங்களுக்கு, ஷேர் பண்ணவங்களுக்கு, ஆல்சோ தேங்க்ஸ் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் தான். அண்ட் சாரி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 சப் கேட்டகரிஸை கவர் பண்ணுறேன்னு சொன்னேன் நேற்று ஆஃப்டர்நூனு. என்னால் முடியல, என்னோட சுச்சுவேஷன் அப்படி. பட் ஃபார் ஷுர் இன்னைக்கு கண்டிப்பாக இப்போ முடிக்கிறது இல்லாமல் நான் பேலன்ஸ் டாபிக்ஸையும் சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடுறேன். ஸோ அந்த 8 டாபிக்ஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கிறேன். RCM cycle தான் பார்த்துட்டு இருக்கோம். RCMனா ரெவென்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட், which is used in United States of America in medical billing. And 8 subcategories patient registration and insurance verification, charge capture, coding, payment posting, and what else? Coding அப்புறம் client submission, payment posting, denial management and patient collections. ஸோ இதுதான். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் பேஷண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். என்னன்னா பேஷண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இதுலேயே உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு ஐடியா இருக்கும் பேஷண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னன்ட்டு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் they do follow different format to visit the doctor. அது என்ன ஃபார்மேட்னா, the patient has to call the provider's office or doctor's office to fix an appointment, and once he is done with fixing an appointment, that is called patient registration. So புரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்கிறேன். பேஷண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்னா USA follows a different format to visit the doctor's office. அது என்ன ஃபார்மேட்னா, the patient has to call the doctor's office, I mean the front office, and he has to fix an appointment. Him or she has to fix an appointment. Once அந்த appointment fix ஆனோடனே patient அந்த ஃபிக்ஸ் பண்ண அப்பாயின்மெண்ட் டைமுக்கு ப்ரையராக ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட அவங்க கிட்ட இன்சூரன்ஸ் கார்டு இருக்கும். ஓகேங்களா, இன்சூரன்ஸ் கார்டு. அந்த இன்சூரன்ஸ் கார்டை ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சரண்டர் பண்ணணும். ஐ மீன் சரண்டர்னா ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ அந்த ரிசப்ஷனிஸ்ட் அதை பேக் எண்டில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்லேயே அது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லைசன்ஸை நம்ம டிராஃபிக் போலீஸ் கிட்ட கொடுத்தோன்னா, இப்போ இருக்கிற கரண்ட் லைசன்ஸை டிராஃபிக் போலீஸ் கிட்ட கொடுத்தோன்னா அதில் எல்லாமே வந்துடும். எப்போ எக்ஸ்பைரி ஆகுது எல்லாமே, லைக் இதுக்கு முன்னாடி என்னென்ன கேஸ் அந்த லைசன்ஸில் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா, எல்லாமே அந்த லைசன்ஸில் வந்துடும். ஐ திங்க் ஸோ. நான் சொன்ன கடைசி பாயிண்ட் இல்லைன்னா கூட மற்ற பாயிண்ட் வந்துடும். அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ் வெரிஃபிகேஷன்றது பேஷண்ட் அவங்க கார்டை கொடுத்தோடனே ரிசப்ஷனிஸ்ட் அதை பேக் எண்டில் வெரிஃபை பண்ணுவாங்க. பேக் எண்ட்னா அவங்க எந்த டீமை பேக் எண்டில் வச்சுருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு உடனே கால் பண்ணி இந்த பேஷண்ட்டோட இன்சூரன்ஸ் ஆக்டிவாக இருக்கா, எப்போத்துலேருந்து ஆக்டிவ், என்னென்ன டைப் ஆஃப் சர்வீசஸ் இவங்க எலிஜிபிள். ஸோ இது எல்லாமே பேக் எண்டில் வெரிஃபை பண்ணுவாங்க. ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் டன், இன்சூரன்ஸ் வெரிஃபிகேஷன் டன்னா த பேஷண்ட் இஸ் ரெடி டு விசிட் த டாக்டர். ஓகேங்களா, ஸோ ரெடி டு விசிட் த டாக்டர். இப்போ நெக்ஸ்ட் சார்ஜ் கேப்சர். சார்ஜ் கேப்சர்னா ஒன்ஸ் இன்சூரன்ஸ் வெரிஃபிகேஷன் has been done for the patient, is directly he or she or her will be allowed to visit the doctor. இப்போ டாக்டரை பார்க்க போயிட்டோடனே டாக்டர் என்ன பண்ணுவார்னா, அவங்க செஷன் where the doctor and between the patient, they both have a conversation, or patient will be explaining about her illness. ஸோ அந்த கான்வர்சேஷனை டாக்டர் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ தட் இஸ் நோயிங் டு பி
charge capture, otherwise it is known to be transcription. So recorded version பண்றாருல, அதனால it is otherwise it is known to be a charge capture. ஸோ இப்போதைக்கு நான் இந்த 3 டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோவர்ஸ் யாராவது லைக் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்சோ என்னோட சேனல் என்னோட இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா you will came to know why I am introducing myself as a DRR Whites. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் என் சைட்லேருந்து. மீண்டும் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபக் ராஜா. பாய்.